ஸோ எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா குரூப் அதாவது 3 எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு குரூப்புக்கு 3 பிரிக்கிறாரு. அதனால என்னது அது பேர் ட்ரையட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாருன்னா வந்து இந்த 3 எலமெண்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி எது வகைப்படுத்துறாருன்னா எது அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா வந்து என்னுடைய அட்டாமிக் மாஸை வச்சு தான் சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி மிடில் எலமெண்ட் 1, 2, 3 இருக்கு இல்லையா? இந்த அட்டாமிக் மாஸ் ஆஃப் தி மிடில் எலமெண்ட் என்ன சொல்கிறாருன்னா வந்து நியர்லி சேம் வாஸ் தி ஆவரேஜ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அதர் 2 எலமெண்ட்ஸ். அப்போது இந்த இதனுடைய நம்பர் இங்கே 23 நம்ம பார்த்தோம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஆவரேஜ் எடுக்கிறோம் இல்லையா? இப்போ ஒரு நம்பர் வருது இல்லையா? அதுவும் இதுவும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் வந்து டாபர்னிர் லா ஆஃப் ட்ரையட். டாபர்னின் மும்மை விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இது புரியுதா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரையட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வர்றது சோடியம் லித்தியமா லித்தியம், கீழே இருக்கிறது மூணாவது வந்து பொட்டாசியம். ரெண்டு கிட்ட என்ன பண்ணுறாங்க ஆர்ஜெட்டை 23 வருது. அந்த அட்டாமிக் மாஸ் நம்பர் ஆஃப் தி சோடியம் தான் மிடில் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 23 வந்து சோடியத்தை குறித்து சொல்கிறார். இதுதான் மும்மை விதி. ஓகேவா?